ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு நம்ம அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. கீரைனாலே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரைக்கீரை கடைசில 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் எங்க ஊர் ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தண்டெல்லாம் கட் பண்ணிட்டு மேல் இருக்கிற இலைகள் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து நைட்டே கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் இருக்கா காலையில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி கடையலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி மண்பானையில் வந்து கீரை வந்து கடைசல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட மனமும் சுவையும் வந்து தனியாகவே இருக்கும். நான் வந்து இப்போ அந்த மண்பானையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகா வந்து நல்லா கொதித்து அந்த தூளெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வரை கொதிக்க விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைக்கீரையை வந்து உள்ளே போட்டுடலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா சூப்பராக ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த கீரை ஃபுல்லாக நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கீரை கடைசல் இந்த மாதிரி தான் கடைவாங்க. இது கூட பருப்பும் போட்டு கடைவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து கீரை கொஞ்சம் 2 கட்டு போடுறதுனால நான் வந்து வெறும் கீரை கடையிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா கீரையும் உள்ளே போட்டாச்சுங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நான் வந்து அது நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு வந்து கொஞ்சம் அளவாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இப்படியே அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கிற இலையெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம லைட்டாக ஒரு திருப்பு மட்டும் திருப்பி போட்டோம்னா அந்த இலையும் வெந்துடும். இந்த கீரை கடைசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நமக்கு வேக தேவையில்லைங்க. டக்குன்னு வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடும். சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு திருப்பிட்டு அப்படியே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து வெந்திருக்குங்க, இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அந்த சைடும் அந்த பிறகு நம்ம அப்படியே கடைஞ்சி எடுத்துடலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா பானை ஃபுல்லாக நான் கீரை போட்டேன். அது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு நிமிஷம் தான் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுனா இந்த இலையோட காம்பை இது நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லைட்டாக தான் நசுங்கு. அதனால ஒரு 2 செகண்ட் வந்து அதுக்குள்ள இருக்கட்டும். இலை காம்பு வந்து நல்லா நசுங்கி வந்துருச்சு அப்படின்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். இது வந்து நல்லா இப்படி நசுங்கி வந்துச்சுன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பானையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தண்ணி கொதிச்சுட்டே தான் இருக்கும். நான் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு அப்படியே கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கீரை வந்து கருப்பை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஆனால் அதுவும் அந்த தண்டு வந்து ரொம்ப நேரம் கடையணும், அப்போ தான் வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கிறேன். மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் சுற்ற தேவையில்லைங்க. ஒரே ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கனாலே சூப்பராகிடும். நம்ம பருப்பாமுத்தில் வந்து கடைஞ்ச மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ மிக்சியில் வந்து ஒரு சுற்றி உள்ளே ஊற்றிட்டேங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி வந்து வலுவலும் அந்த மாதிரி ஆயிடும். அதனால் ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றி எடுத்தங்காட்டி அந்த லைட்டாக அந்த திப்பியாக இருக்கும். இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு போட்டு இந்த கீரை ஊற்றி லைட்டாக தேங்காய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இப்போவே ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேன். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகாமல் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெண்ணங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரைக்கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதல் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.